Parsi reform movements. In the middle of the 19th century, the reform activities of the educated Parsis, the Zoroastrians had fled from Iran in the 10th century in the face of religious and persecution began in Mumbai. 19ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் படிப்பறிவு பெற்றிருந்த பார்சிகளின் சமய கொடுமைகளிலிருந்து தப்பிக்கும் பொருட்டு ஈரானிலிருந்து 10ஆம் நூற்றாண்டில் குடிபெயர்ந்து வந்த ஜெரோஸ்ட்ரியர்கள் சீர்திருத்த இயக்கம் பம்பாயில் தொடங்கப்பட்டது. நரோபர்துன்ஜி Nowruz founded the Ragnumai Masda Yojan Sabha, Paris Reform Society in 1851. அதுவும் லைன் பண்ணிக்காங்க. பாரிஸ் சீர்திருத்த இயக்கம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1851. ராஷ்ட்ரிய கோப்தார் The truth teller was the main voice of the movement. ராஸ் கோப்தார் உண்மை விளிம்பி என்பதை அதன் தாரக மந்திரமாக இருந்தது. இவ் அமைப்பின் தலைவர்கள் புரம்ஜி மலபாரி organized a campaign for legislation against the practice of child marriage. இவ் அமைப்பின் தலைவர்கள் திருமண நிச்சயம், திருமணம், இறந்து போதல் ஆகிய சந்தர்ப்பங்கள் செய்யப்படும் விரிவான சடங்குகளை விமர்சனம் செய்தனர். குழந்தை திருமணம். The community produced many leaders such as Perasho Mehta and Dinsa Varsha, who played a big role in the early Congress. சமூக பரஷோ மேத்தா, தீன்சா வாட்சா போன்ற சிறந்த தலைவர்களை உருவாக்கியது. அவர்கள் தொடக்க கால காங்கிரஸில் முக்கிய பங்காற்றினர். சீக்கிய ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ், நிராங்கரிஸ் அண்டு நாம்தாரி. சீக்கியர்கள் சீர்திருத்த இயக்கம், நிராகரிகள் மற்றும் நம்தாரிகள். Among the Sikhs, Punjab Punjabi attempt to reform. நிராகரி இயக்கத்தினுடைய சீர்திருத்த சீக்கிய இயக்கம் பஞ்சாபில் ஏற்படுத்தப்பட்டது. பாபா தயால் தாஸ் founded the Nirangari movement, dressed the worship of God or Nirangar formulas. நிரங்கரி இயக்கத்தின் நிறுவனரான பாபா தயால் தாஸ் நிரங்கரி அப்படின்னா உருவமற்ற இறைவனை வழிபட வேண்டும் என வலியுறுத்தினார். Rejection of idols, rejection of rituals associated with the idolatry, reverence for the authority of Guru Nanak and the Adi Granth formed the essence of his teachings. இந்த குரு நானக் லைன் பண்ணிக்காங்க. ஆதி கிரந்த் அதுவும் லைன் பண்ணிக்காங்க. சிலை வழிபாட்டோடு தொடர்புடைய சடங்குகள் ஆகியவற்றை மறுத்தல், குருநானக்கினுடைய தலைமையையும் அவருடைய நூல் ஆதி கிரந்தம் மதித்தல் ஆகிய அவருடைய போதனைகளின் சாரமாக விளங்கின. He reiterated the
prohibitions on meat eating and liquor consumptions, மது அருந்துவதையும் மாமிசம் உண்பதையும் கைவிடும்படி வலியுறுத்தினார். Namdodari movement, founded by Baba Ram Singh, was another social religious movement among the Sikhs. பாபா ராம் சிங் என்பவரால் தொடங்கப்பெற்ற நாம்தாரி இயக்கம் சீக்கியருடைய நடைபெற்ற மற்றொரு சமூக சமய சீர்திருத்த இயக்கமாகும். Namdaris insisted on wearing the symbols of Sikhism except the Girban sword. வாளுக்கு பதிலாக தன்னுடைய சீடர்களை லத்தியை வைத்து கொள்ளும்படி ராம்சிங் கூறினார். Instead, Baba Ram Singh wanted his followers to carry a lathi. It considered both man and woman equal and accepted widow remarriage. ஆணும் பெண்ணும் சமம் என இவ்வியக்கம் கருதியது. விதவை மறுமணத்தை ஆதரித்தது. It prohibited the dowry system and child marriage. வரதட்சணை முறையையும் குழந்தை திருமணத்தையும் தடை செய்தது. In the work of gathering influence of Arya Samaj and the Christian missionaries, the Singh Sabha of Amritsar was established. ஆரிய சமாஜம் கிறிஸ்துவ சமய பரப்பு நிறுவனங்கள் ஆகியவற்றின் செல்வாக்கு வளர்ந்து கொண்டிருந்த ஒரு சூழலில் சிங் சபா என்னும் அமைப்பு அமிர்தசரஸில் நிறுவப்பட்டது. சிங் சபா அப்படின்றத லைன் பண்ணிக்காங்க. இந்த அமைப்பு எங்கே ஏற்படுத்தப்பட்டனா அமிர்தசர் அப்படின்னா அமிர்தசரஸ். இட்ஸ் மெயின் ஆப்ஜெக்டிவ் வாஸ் டு ரெஸ்டோர் த பியூரிட்டி ஆஃப் சீக்கியம். சீக்கிய மதத்தின் புனிதத்தை மீட்டெடுப்பதே இச்சபையின் முக்கிய குறிக்கோள்களாக அமைந்தது. வித் த சப்போர்ட் ஆஃப் பிரிட்டிஷ் இட் எஸ்டாப்ளிஷ் கால்சா காலேஜ். அதுவும் லைன் பண்ணிக்காங்க. கால்சா காலேஜ் ஃபார் த சீக்கர்ஸ் இன் அமிர்தசர். ஆங்கிலேயருடைய ஆதரவுடன் அமிர்தசரஸில் சீக்கியர்களுக்கான கால்சா கல்லூரி உருவாக்கப்பட்டது. சிங் சபா வாஸ் ஏ forerunner ஆஃப் அகாலி மூமெண்ட். சிங் சபாவை அகாலி இயக்கத்தினுடைய முன்னோடி அமைப்பு ஆகும்.